எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, இன்றைக்கு நாம் முதல் வேத பாடமான தேவன் பைபிள் காலேஜில் முதல் வகுப்பை நாம் தொடங்குவோம். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் குறித்து நாம் பார்த்துவிட்டு அதுக்கு அடுத்த வேதாகம பாடத்துக்குள் நாம் செல்வோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையை அறிந்து அனுபவிப்பதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி என்றால் ஒரு வேதத்தின் ஒரு முக்கியத்துவம் என்னன்னு ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க. வேதத்தின் முக்கியத்துவம், ஒன்று ஜெபம், இன்னொன்று வேதம் வாசிப்பது. அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் அறிந்து அனுபவிப்பதற்கு ரெண்டு காரியங்கள் நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. ஒன்று ஜெபம், இன்னொன்று வேதம் வாசிப்பது. இது இரண்டையும் நான் தொடர்ந்து கடைபிடித்தால்தான் நம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்பதை நமக்கு தெரியும். அதை தான் ஜெபம் செய்து வேதம் வாசித்து நாம் அதற்குள் அனுபவித்து அந்த வாழ்க்கை வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ நாம் முதலாவது வேத பாடத்திற்குள் செல்வோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்து இந்த ஒரு சில வேத அறிஞர்கள்னு சொல்லி நம்ம இப்பொழுது பார்க்கிறோம். வேத அறிஞர்கள், வேத ஞானிகள் போல பேசுவார்கள். இன்னைக்கு யூடியூப்லேயே பல வீடியோக்களை எடுத்து தவறான போதனைகள், எபிரிய மொழி, ஆங்கில மொழியிலே வேதத்தை வைத்துக்கொண்டு ஒரு சரியான வழியில் செல்வார்கள். ஆனால் வழி விலகக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். அதுதான் பொய். நமக்கு 100% நல்லது போல தெரிந்தாலும், வசனத்தை காண்பித்தாலும், எபிரேய மொழியை படித்தாலும், ஆனால் உண்மை என்ற ஒன்று இருக்கிறதுனா அதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உண்மைன்னா என்ன? இப்போ ஒரு தவறு நடந்துட்டு நம்ம சாதாரணமாக நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? ஒரு தவறு நடந்துட்டுனா கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நம்ம கோர்ட்டுக்கு போன சொல்லுவோம், அங்கே ஆதாரம் கேட்பாங்க. பார்த்த சாட்சி, இல்லை வீடியோ ஆதாரம், இல்லை ஆடியோ ஆதாரம், ஏதாவது. இன்னைக்கு ஏகப்பட்ட குளப்படிகள் நடக்கிறதுனால அதில் கூட பொய் வரும். அப்போது உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில பேருடைய உண்மைகள் பொய்யை எப்படி பேசுகிறார்கள், உண்மையான வழியில் செல்வது போல் பொய்யை எப்படி பேசுகிறார்கள்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த வேத பாரகன், இந்த பரிசேயர், இந்த சாதுசேயர்கள், இந்த கொரிந்தியர்கள், இவர்களை பற்றி நம்ம ஒரு சில வேத வசனங்கள் மூலம் தெரிந்து கொண்டு நாம் நாளை முதல் இயேசுவின் வம்ச வரலாறிலிருந்து வேதமானது தொடக்கமானது நமக்கு எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் இயேசுவிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கு இந்த வேதத்தை நல்வழியாக சொல்லிக் கொடுக்குற இன்னைக்கு போதகர்கள் 100% உண்மை போல என்று காட்டுகிறார்களா? அவர்களுக்கு இந்த வேதம் பொய் பேசுகிறார்களா, இல்லை உண்மை பேசுகிறார்களா, எப்படி நம்ம உண்மையை அறிந்து கொள்வது என்பதற்கான ஒரு சிறிய பாடம் தான் இன்னைக்கு நாம் தொடங்க போகிறோம். முதலாவது மத்தேயு 13:52. இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், வேத பாரகன் என்பவன் வேதத்தை கற்று தெரிந்தவன் என்றால் முறையாக கற்றுக்கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்பதாகும். அதாவது இந்த வேத பாரகன் யாருன்னா, நல்லா வேதம் படித்த ஒரு மனுஷன். அதாவது என்னென்னா, வேதத்தை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இந்த வேத பாரகர்கள். அதே மார்க்கு 3:23 28 வசனம் வருது. அதாவது மார்க்கு 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசுவின் 4 சுவிசேஷத்திலும் சொல்கிறார். அதாவது ஒரு பிரச்சனை, குழப்பம் வரும்போது ஆண்டவர், நீங்கள் பைபிள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த வேத பாரகர்களை குறித்து நான் என்ன சொன்னேன், அவங்க நல்லா வேதத்தை கற்று அப்படி ஒரு ஞானி மாதிரி பேசுவாங்க. 100% பாஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்து 4 சுவிசேஷத்தில் ஆண்டவர் கேட்குறாரு, அந்த மார்க் 3ஆம் அதிகாரம் 23 28 வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. எல்லா எண்டுலையும் ஒரு கேள்வி கேட்பாங்க, பைபிள் நீங்கள் வாசிக்கவில்லையா, வேதத்தை வாசிக்கவில்லையான்னு மாதிரி கேட்பாங்க. இந்த பைபிளின் சில ஒரு முக்கியமான பகுதிகள் இருக்குது. என்ன ரொம்ப கடினமான பகுதிகள், நாட் டச் சாப்டர்.
பிரின்சிபல் ஆஃப் பைபிள் ஆஃப் ஃபுல் ரீடிங் யூ. அதாவது பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் சனிக்கிழமை. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. கடினமான பகுதிகளும் பைபிள் இருக்குது. தொடாத இது வரைக்கும் நம்ம தொட்டு வாசிக்காத பைபிள் தொடாத நாட் சாப்டர், நாட் டச் சாப்டர். அதாவது ஃபுல்லாக பைபிள் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணாலும், அதாவது தெரிந்து கொண்டாலும், வேதம் வந்து ஆழமான பகுதிகளில் தான் நம்ம கூட்டிக் கொண்டே போகணும். படிக்க படிக்க அது ஒரு நீரூற்று மாதிரி. இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. என்னென்னா, ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை 7வது நாள் என்று வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மாறினது நம்ம எப்படி என்று நம்ம பார்ப்போம். அது இயேசுவின் அந்த மரணத்தில் வரும்போது அது இந்த நாள் ஆட்டுக்குட்டினது நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம குறித்து படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ளும். அடுத்தது இந்த பரிசேயர் பற்றி. இந்த பரிசேயர்கள் யார்? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வேத பாரகனை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த பரிசேயர்கள் யாருன்னு பார்ப்போம். பரிசேயர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், வாசிப்பவர்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை பார்க்கும்போது, இயேசுவின் சீஷர்களுடன் வயல்வெளியில் போகும்போது அந்த பயிர்களை பறித்து அவர்கள் கொய்து சாப்பிடுவார்கள். அவங்க வழியாக வந்த பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து சீஷர்கள் செய்தது தவறு என்று குற்றம் சொன்னார்கள். அதற்கு இயேசு, எபிரேயர் அப்பத்தை தாவீதுக்கு கொடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். இந்த தேவ அப்ப சமூகத்தை தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. அவரோட ஊழியக்காரர்கள் அவர் கூட இருந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வார். அதுவும் ஓய்வு நாள் அன்னைக்கு பெற்றுக்கொண்டார்ன்றது. அது நீங்கள் நன்றாக அந்த தாவீதை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஆலயத்தில் உள்ள அப்பம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்றது. அடுத்தது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் to 5 முதல். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. மறுபடியும் பரிசேயர்கள் இயேசுவை, கணவன் மனைவி விவாகரத்து பண்ணலாமா கூடாதா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றனர். அதற்கு இயேசு, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொன்னதை வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். அதுவும் எங்கே இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நமக்கு வேதாகமத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று தெரிய வேண்டும். எது வேதாகமம் என்பது வித்தியாசம் தெரிய வேண்டும். இந்த 2 வேத பாரகன் பரிசேயரை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு 2 காரியம் தான். வேத பாரகன் யார்? வேதத்தை கற்று நன்கு அறிந்தவன். அதாவது ஒரு ஒரு ஊழியக்காரன் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்திருப்பான். இப்போ நான் ஊழியக்காரன்ப்பா, நான் வேதத்தில் அப்படி எனக்கு எல்லா நுணுக்கமும் அப்படி தெரியுமா. 2வது இந்த பரிசேயர், இவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுலேயே இருப்பாங்க. ஏன்னா இவங்க பைபிளும் படிப்பாங்க, வாசிக்கவும் செய்வாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பழைய ஏற்பாட்டில் யோசுவா வாசிப்பது போல இவர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு சுற்றி திரிவார்கள். அப்படி அடுத்து 3வது ஒரு நபரை நம்ம குறித்து பார்த்துருவோம். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சொன்ன முதலாவது வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கு, எது வேதாகமம்ன்றதை நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா இவங்க பேசுறது நம்ம ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், தப்பு. இப்போ அவங்க பேசுறது உண்மையாகவே இருந்தாலும் அது தவறு. அவங்க ஃபுல்லாகவே எப்படி இருக்காங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தின் வெளியில தான் இருக்காங்க. 3வது ஒரு நபர் வருவார், அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 18 முதல் 27 சதுசேயர் என்பவர்கள் இறந்தவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிப்பவர்கள். இவர்களும் வேதத்தை கற்று நன்றாக அறிந்தவர்கள். சதுசேயரை பார்த்து இயேசு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையும் அறியவில்லையா என்று கேட்டார் என்று வேதம் சொல்கிறது. பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டின் முதல் 5 ஆகமத்தை எழுதிய மோசேயை நம்பினர். இவனும் என்ன தெரியுமா, ஒரு வித்தியாசமான ஆளு. உயிர்த்தெழுதலே கிடையவே கிடையாது,
ஒரு இது சம்பவமே இல்லை. ஏன்னா அவங்க வச்சிருக்க வேதாகமே என்னென்னா மோசையின் 5 ஆகமங்கள் மட்டும்தான் நம்புவாங்க. யாரும் அது தவிர மற்ற இந்த எலியா இதெல்லாம் எதுவுமே நம்ப மாட்டாங்க. அப்போ இவங்க உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுற ஒரு ஆட்கள். ஆனால் அதே ஒரு நல்ல வேதத்தை அறிந்த ஒரு சபையும் இருந்தது, மனிதர்களும் இருந்தாங்க, ஒரு ஊரே இருந்துச்சு. அது என்னன்னு நம்ம பார்த்துருவோமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 14 வரை. இதிலிருந்து கொரிந்தியர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், கிறிஸ்தவர்களை குறை சொல்லும் ஒரு கூட்டம் என்று சொல்லுவார்கள். உபாகமம் 25:4 வயலில் உழுகிற மாட்டை வாயை கட்டுவாக என்று பொருள். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவன் குழப்பத்தில் இருந்து விடுபடுவான். அதாவது ஆரம்பத்தில் இருந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், நம்ம ஒரு 3-4 நபர்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த சாதுசேயர், வேதபாரகன், பரிசேயர், அதுக்கப்புறம் இந்த கொரிந்தியர்கள். இந்த 4 பேரும் வேதத்தை குறை சொல்லுகிற ஒரு நபர்கள். அதாவது வேதத்தை குறை சொல்லுகிறவர் அல்ல, வேதத்தை பிடித்து கொண்டு ஒரு சில காரியங்களை மட்டும் கைக்குள் வைத்துக்கணும். உதாரணத்துக்கு மோசையை வைத்துக்கொண்டு நான் தான் மோசை என்று இப்போ ஒருத்தன் கடையிலே போய் நின்று கடலை விளக்க போகிறேன் என்று சொல்லி கம்பை உயர்த்தும் போது அலை அடித்து ஓடி போனாலே அந்த மாதிரி மனிதர்கள் தான் இன்றைக்கி வேத வசனத்தை புரட்டி பேசுகிறார்கள். அதனால் யார் பேசுவதையும் நீங்கள் கேட்காமல் வேதத்தில் என்ன இருக்கிறது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்கு வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பது தெரிய வேண்டும். தெரிய வேண்டும் என்றால் என்ன, நமக்கு அது புரியணும். நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் பேசுகிறது சரியா என்னன்னு நமக்கு தெரியணும். 2வது, எது வேதாகமம் என்பது வித்தியாசம் தெரியணும். இப்போ ஏகப்பட்ட வேதாகமம் இருக்குது. வேதாகம விளக்கம், வேதாகமத்திலிருந்து பிரித்தெடுத்து வில்லியம் காட்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. அடுத்து இந்த பைபிளை வம்சாவளியை சர்வதேசமாக்கிய 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 3ஆம் நூற்றாண்டிலே ஒரு மன்னன் வாழ்ந்தான். அவன்தான் வேதத்தை, அதாவது கிறிஸ்தவத்தை சர்வதேசமாக ஆக்குனது அந்த மன்னன் தான், கான்ஸ்டன்ட் மன்னன் பேர். அதனால் வேதத்தில் எது வேதம் என்பது நமக்கு வித்தியாசம் தெரியும். இன்றைக்கி ரோமர்கள் வைத்திருக்கிற அந்த வேதங்கள், அதாவது கத்தோலிக்க வச்சுருக்கிற அந்த வேதங்கள் வேறு, அது மாதிரி நம்ம வச்சுருக்கிற வேதாகமம் வேறு. அதனால் எது வித்தியாசம் என்பது தெரியும். ஆகாண்டி நான் இதுதான் அது, அதுதான் இதுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அது சரியான புரிதல் வேண்டும். அடுத்து 3வது, சாதுசேயர்கள். இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்படுத்துதலை நான் உங்களுக்கு வர நாட்களிலும் நம்ம கொடுப்போம். இன்றைக்கு இந்த வேத பாடமானது முழுமையடைந்தது. நாம் ஒரு சில நபர்களை குறித்து பார்த்தோம். குறை சொல்வது, வேதத்தை இது இல்லை என்று சாதிப்பது, அதுக்கப்புறம் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தில் கற்று திரிந்து மனிதர்கள் போல காட்டிக்கொள்வது. இந்த இயேசுவோட போய் விவாதம் பண்ணாங்க இந்த பரிசேயர்கள், அவர்களைப் போல குற்றம் கண்டுபிடிப்பவர்கள், இவர்களெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வேதத்தை உண்மையாக படித்து வாசித்து நீங்கள் புரிந்து கொண்டு அதன் பிறகு எது வேதம் என்பதை முடிவு செய்து வேதாகம கல்லூரியில் தொடர்ந்து இந்த வகுப்புகளை பின்பற்றி இன்னும் அநேக வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தேவன் உங்களை ஆசீர்வதித்தார்.